இது அஞ்சலியின் 14வது வாரமாகும். முந்தைய வாரத்தில் என்ன நடந்தது என்பதை காண்பதற்கு எங்களுடைய முந்தைய அத்தியாயத்தை பார்க்க மறவாதீர்கள். இன்று அஞ்சலி வெளியே சென்றார். அவள் திரும்பியவுடன் அவள் சோர்வாகவும் காய்ச்சல் இருப்பதையும் உணர்ந்தாள். அவளுக்கு தும்பலும் மூக்கு ஒழுகுதலும் ஏற்பட்டிருந்தது. அஞ்சலி தனது மருத்துவமனைக்கு சென்று தன்னை பரிசோதித்து கொண்டாள். மருத்துவர் அவளிடம், அஞ்சலி, இது காய்ச்சல் என்றும் அது ஆரம்ப நிலையில் தான் உள்ளது என்றும் கூறுகிறார். கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி சமயத்தில் அதிகமாக தொற்று நோய்க்கு ஆளாகிறார்கள். எல்லா சமயத்திலும் உங்களுக்கு இந்த மாதிரி நோய் தொற்று ஏற்பட்டால் உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகவும். பின்பு மருத்துவர் உங்களை பரிசோதித்து விட்டு இதற்கு மாத்திரை தேவையா வேண்டாமா என்று முடிவெடுப்பார். அஞ்சலி மருத்துவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். கர்ப்ப காலத்தில் மல்லாந்து தூங்கக்கூடாது என்று என் அம்மா எப்பொழுதும் கூறுகிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? அதற்கு மருத்துவர் பதில் அளிக்கிறார். பெண்கள் நீண்ட நேரமாக மல்லாந்து படுத்து தூங்கும் போது குழந்தைக்கு இரத்தத்தை அனுப்பும் போது அது தடை காவால் அமுக்கப்படலாம். அதனால் அது குழந்தைக்கு குறைவான இரத்தத்தை அனுப்பும். நீங்கள் உங்கள் பக்கமாக படுத்து தூங்கினால் அத்தகைய பிரச்சனைகள் இருக்காது. இந்த வாரம் குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வாருங்கள், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். குழந்தை வேகமாக வளர்ந்து வருகிறது மற்றும் இந்த வாரம் அவரது கட்டை விரலை உறிஞ்சுவதில் மிக மும்முரமாக உள்ளது. பிறப்புக்கு பிறகு உணவிற்காக பயிற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறது. எங்கள் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க நீங்கள் ஆவலாக உள்ளீர்களா? அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நாங்களும் மிகவும் ஆர்வமாக உள்ளோம். மறவாமல் புதிய காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.